வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3ல் இயல் 1 பின்னங்கல்ல பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.2 முதல் கணக்கு. சங்கரி 2 1/4 மீட்டர் துணியை முழு பாவாடை தைக்கவும் மற்றும் 1 3/4 மீட்டர் துணியை மேல் சட்டை தைக்கவும் வாங்கினார். ஸோ சங்கரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாவாடை சட்டை தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாவாடை தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி வாங்குறாங்களா? 2 1/4 மீட்டர் துணியை வாங்கியிருக்காங்களாம். அதே மாதிரி மேல் சட்டை தைக்க எவ்வளோ மீட்டர் துணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1 3/4 மீட்டர் துணியை வாங்கிட்டாங்க. 1 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 120 எனில் அவர் வாங்கிய துணியின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? 1 மீட்டர் துணி வாங்கினாங்க அப்படின்னா 120 ரூபாய் செலவாகுங்களா? அப்போ மொத்தமாக அவங்க வாங்கின துணி எத்தனை மீட்டர்னு பார்த்து அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போது முழுச பாவாடை தைக்க தனியாக துணி வாங்கியிருக்காங்க, மேல் சட்டை தைக்க துணி வாங்கியிருக்காங்க. அப்போ அது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அவங்க பாவாடைக்கு எவ்வளோ துணி வாங்கியிருக்காங்க, மேல் சட்டைக்கு எவ்வளோ துணி வாங்கியிருக்காங்க, ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு அவங்க எவ்வளோ துணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதோட 120 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ரூபாய் செலவாயிருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ அதை தான் போட போகிறோம். அப்போ பாருங்கள், அவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னது வாங்கிய துணியின் மொத்த அளவு கண்டுபிடிக்கணுங்களா? அவங்க எவ்வளோ துணி வாங்கியிருக்காங்களோ அதோட மொத்த அளவு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுனால என்ன பண்ண முடியும்? எத்தனை மீட்டர் வருதுன்னு பார்த்து 1 மீட்டருக்கு 120 ரூபாய் அப்படின்னா அவங்க வாங்கிய மொத்த துணிக்கு எவ்வளோ மீட்டர் வருதுன்னு பார்த்து 120 ரூபாய் பெருக்குவாங்களா? அப்போ வாங்கிய துணியின் மொத்த அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். மொத்த அளவு வேணும் அப்படின்னா மேல் சட்டையோட அளவையும் பாவாடையோட அளவையும் கூட்டுறோம். பாவாடை எவ்வளோ? 2 1/2 மீட்டர். அதே மாதிரி மேல் சட்டை எவ்வளோ? 1 3/4 மீட்டருங்களா? ஸோ ரெண்டுமே மீட்டரில் இருக்கனால மீட்டர் என்ன பண்ணுறோம்? வெளியே எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. எப்படி இருக்குது? கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னம் என்னவா மாற்றுவோம்? தகா பின்னமாக மாற்றுவோமா? இப்போ 2 1/2 அப்படின்னா இந்த 2 வந்து முழியன்னு சொல்லியிருக்கோம், மேலே இருக்கிறது வந்து தொகுதி அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது என்னது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக எப்படி மாற்றுவோம் அப்படின்னா முழியன் பெருக்கல் பகுதி, முழியனோட பகுதியை பெருக்கி ப்ளஸ், இதுக்கு ரெண்டுக்கு ப்ராக்கெட் போடுகிற ப்ளஸ் தொகுதி பை பகுதின்னு போடுவாங்களா? அப்போ எப்படி வந்துடும் அப்படின்னா 2ஓட 2 பெருக்கிறோம், முழியன் 2 பகுதி 2 ப்ளஸ் தொகுதி என்ன 1 இருக்குது பை பகுதி என்ன இருக்குது 2 இருக்குது. இதை தான் போட போகிறோம். இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 2ஓட 2 பெருக்குவோம். அப்போ 2 × 2 ப்ளஸ் மேலே இருக்க 1 தொகுதி பை பகுதிங்களா? இது ஃபஸ்ட்டு போட்டாச்சு. நடுமத்தில் என்ன இருக்குது? நமக்கு ப்ளஸ் குறி இருக்குங்களா? அதை போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்? 1ஓட 4 பெருக்கிறோம். 1 பெருக்கல் 4 ப்ளஸ் என்ன பண்ணுவோம்? மேலே தொகுதியில் இருக்க போட்டு வகுத்தல் 3ன்னு போட்டுப்போங்களா? சரி, வகுத்தல் கீழே என்ன இருக்குது? 4. இப்போ மீட்டர். இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட்டில் பெருப்போங்களா? அப்போ 2 × 2 4 கூட்டல் 1/2 வந்துடும். ரெண்டாவது என்ன இருக்கும்? 1 4 4 ப்ளஸ் 3/4. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிக்கிறோம். அடுத்து 4 + 1 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/2ன்னு கிடைக்கும். இங்கே 4 + 3 7/4ன்னு கிடைக்குமா? இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து மீட்டரில் இருக்குது. என்ன பண்ணிட்டோம்? நம்ம வந்து கலப்பு பின்னமாக இருந்துச்சு, தகா பின்னமாக மாற்றியாச்சு. கலப்பு பின்னமாக என்னவா மாற்றிட்டோம்? தகா பின்னமாக மாற்றியாச்சு. பின்னங்களில் எப்பயுமே பகுதி சமமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? தொகுதியை கூட்ட முடியும். இங்கே பகுதி 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. நம்ம 2 மெத்தடு பார்த்துருக்கோம். ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா குறுக்கு பெருக்கல். ஸோ என்ன பண்ணுவோம்? 5ஓட 4 பெருக்கி ப்ளஸ் 7ஓட 2 பெருக்கி கீழே 2 4 பெருக்குவாங்களா? அது ஒரு முறை. அல்லது பகுதி கீழே இருக்கக்கூடிய எண்ணு ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் வந்துச்சு அப்படின்னா அதை பெருக்குவாங்களா? அப்போ 2 4 ஒரே வாய்ப்பாடில் வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய எண்ணு 4. அப்போ இந்த 2 4 மாற்ற முடியுமானா முடியும். எப்போ? 2ஓட 2 பெருக்கணும் அப்படின்னா கீழே 2ஓட பெருக்குனா மேலே என்ன பண்ணுறோம்? 2ஆல் பெருக்கிறோம். இங்கே இருக்க 4 அப்படியே வச்சுக்கிறோம். இது ஒரே வாய்ப்பாடில் வரும் பட்சத்தில், ஒரே வாய்ப்பாடில் வராமல் வெவ்வேறு வாய்ப்பாடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? குறுக்கு பெருக்கல் முறை தான் பயன்படுத்துவோம். ஸோ இப்போ என்ன இருக்குது? மீட்டர் இருக்குது. அப்போ I2 10/2 2 4 ஆகிடுங்களா? ப்ளஸ் 7/4 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நமக்கு தெரியும் என்ன இருக்குது? கீழே பகுதி ரெண்டுமே சமமாக இருக்குது. பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க தொகுதியை கூட்டுவோம். அப்போ 10 + 7ன்னு வந்துடுங்களா? அப்போ 10 + 7 மீட்டர்னு வந்துடும். 10 + 7 என்ன வரும்? 17/4 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். அப்போது என்னது? மொத்தமாக அவங்க வாங்கிய துணியின் மொத்த அளவு எவ்வளோ? 17/4 மீட்டர் வாங்கியிருக்காங்க. நம்ம கேள்வியில் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? 1 மீட்டரின் விலை, 1 மீட்டரோட விலை வந்து ரூபாய் 120ன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ 17/4 மீட்டரோட விலை தெரியணுங்களா?
அப்போ என்ன பண்ணுவோம், 17/4 பெருக்கல் 120, 120 பெருக்கணும் அப்படின்னா நம்ம கிடச்சிரும். ஸோ கீழே என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்குது, மேலே 17 120 இருக்குது. 4வது பாடல 17 வருமானம் வராது, பட் 4வது பாடல 120 வருமானம் வரும். அப்போது 120 4ஆல் வகுக்கிறோம். அப்போ 4 3 12, மீதி 0 ஆயிரும், 0 கீழே இருக்கிறோம். 4வது பாட 4 0 0 ஆயிடுங்களா. ஸோ அப்போ 4வது பாட ஒரு தடவை 4, இது எத்தனை தடவை, 30 தடவை வருது. அப்போ 17 × 30 இருக்குங்களா. இப்போ 17ஐயும் 30ஐயும் பெருக்கிறோம். 0ஆல் பெருக்கும்போது என்ன ஆகிடும், 2 0 ஆகிடும். ஸோ அடுத்து 3ஆல் பெருக்கிறோம். 3 7 21, மீதி 2, 3 1 3 + 2 5. அப்போ என்ன கிடைக்குது, 510. அப்போது சங்கரி மொத்தம், ஸோ அவங்க வாங்கிய என்ன கேட்டாங்க, அவர் வாங்கிய துணியின் விலை எவ்வளோன்னு கேட்டாங்களா. தேர்ஃபோர் அப்போ சங்கரி வாங்கிய துணியின் விலை, அவங்க வாங்கின துணியினோட விலை எவ்வளோ அப்படின்னா ஈக்குவல் ரூபாய் 510 செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாவாடை சட்டை தைக்க துணி வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, ஒருவர் தன் அலுவலகத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன் வீட்டிற்கு நடந்து செல்ல விரும்பினார். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னோட அலுவலகம், அவரோட ஆஃபீஸ்லேருந்து அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணுங்களாம், 5 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணுங்களாம். அவர் 2 கிலோமீட்டர் கடந்த பின்னர், ஸோ என்ன ஆகுது, 5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் கடந்துட்டார். ஓகேங்களா, நடந்து போயிட்டாரு. அவ்வளோ கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அவர் வீட்டை அடைய எவ்வளவு தொலைவு நடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 5 அவர் வீட்டுக்கு, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னா மொத்த கிலோமீட்டர், அதில் எவ்வளோ நடந்து போயிட்டாருங்களா, 2 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் மீதி இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போது நடந்து செல்ல வேண்டிய தூரம், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நடந்து எவ்வளவு தொலைவு நடந்து செல்ல வேண்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நடந்து செல்ல வேண்டிய தொலைவு. ஸோ அப்போ அவர் எவ்வளோ நடந்து செல்லணும் அப்படின்னா, மொத்தம் எத்தனை கிலோமீட்டரோ அதிலிருந்து அவர் எவ்வளோ கடந்திருக்காரோ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடச்சிருங்களா. அப்போது மொத்த தூரம் வந்து 5 கிலோமீட்டர், அதுலேருந்து எவ்வளோ தூரம் கடந்துட்டாரு, 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், அவர் எவ்வளோ கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்களா. இப்போ இது 2 கழிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது, 5 3/4 -2 1/2 இருக்கு. இது எப்படி இருக்குது, கிலோமீட்டரில் இருக்குங்களா. கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட் என்னவா மாற்றுவோம், தகா பின்னமாக மாற்றுவோம். அப்போ தகா பின்னமாக மாற்றினா என்ன பண்ணுவோம், முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி எப்படி போடுவாங்களா. அப்போ 5 4 பெருக்கிறோம், கூட்டல் 3 பை வகுத்தல், கீழே என்னென்ன என்ன இருக்கோ அதை போட்டுக்கிறோம். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 2 பெருக்கிக்கிறோம், ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், ப்ளஸ் மேலே தொகுதியில் இருக்கிறது வகுத்தல் பகுதிங்களா, போட்டுட்டு கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, இங்கே 5 பெருக்கல் 4 இருக்குது, இங்கே 2 பெருக்கல் 2 இருக்குங்களா, அதை 2 பெருக்க போகிறோம். 5 4 20 கூட்டல் 3 அப்படியே போட்டுக்கிறோம், வகுத்தல் 4 இருக்குது அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே நடுமத்தில் மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் போட்டுக்கிறோம். 2 பெருக்குனா 4 + 1/2 வருங்களா, கிலோமீட்டர்னு மாறிடும். இப்போ இதை கூட்ட போகிறோம். 20 3 கூட்டினா நமக்கு என்ன வரும், 23. அப்போ 23/4 -4 5 கூட்டினா 4 + 1 கூட்டினா என்ன வரும், 5/2 வந்துருங்களா. அப்போ 23/4 5/2 கிலோமீட்டர்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றியாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், பகுதி சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட்டல் கழித்தல் பண்ண முடியும். வகுத்தலுக்கும் பெருக்கலுக்கும் நமக்கு பகுதி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் கூட்டல் கழித்தல் பின்னமாக இருந்து கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பகுதி சமமாக இருக்கணும். பகுதி வெவ்வேறு என்ன இருந்ததுன்னா நம்ம 2 முறை பார்த்துருக்கோம். ஒரு முறை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம், இன்னொன்று பகுதியில் இருக்க ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் வருமானு பார்க்கணுமா. அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் வரும். பெரிய எண் என்னன்னா 4, பெரிய எண் என்னது 4. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 4 மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். எப்படி, 2 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா மாறிடும். அப்போ கீழே பெருக்கணும் அப்படின்னா மேலே தொகுதியிலே என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். அப்போ 23/4 இது மாறவே மாறாது. ஸோ இங்கே 2 10 ஆகிடும், 2 4 ஆகிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளோட பகுதி 2க்குமே சமமாயிடுச்சு. அப்போ பகுதி சமமாயிடுச்சு அப்படின்னா தொகுதி கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாங்களா. அப்போ 23 - 10 வகுத்தல் 4 கிலோமீட்டர்னு வந்துடும். அப்போ 23ல் 10 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும், 13/4 கிலோமீட்டருங்களா. ஸோ இது எப்படி இருக்குது, நமக்கு தகா பின்னமாக இருக்குது. எப்படி இருக்குது, தகா பின்னமாக இருக்குது.
நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது மொத்த தூரமும் கலப்பு பின்னமாக இருந்துச்சு, கொஞ்சம் தூரம் நடந்துட்டாரு அப்படிங்கிறது கலப்பு பின்னமாக இருந்தது. அப்போது கீழே சின்ன எண்ணாக இருந்து மேலே பெரிய எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன இருக்குது, 4 13 4ஆல் வகுக்கணும். 4 3 12 வரும், மீதி 1 வந்துருங்களா. ஸோ இதை எப்படி எழுதுவோம், ஈவு மீதி பை வகுக்கும் என்னங்களா. ஈவு என்ன அப்படின்னா 3, அப்போ 3 மீதி என்னன்னா 1 பை வகுக்கும் என்ன, எந்த எண்ணால் வகுத்தோம் 4. அப்போ 13/4 நம்ம வகுத்தோம் அப்படின்னா 3 1/4 கிலோமீட்டர்னு கிடைக்கும். ஸோ அப்போ அவர் இன்னும் நடந்து செல்ல வேண்டிய தூரம் எவ்வளோ அப்படின்னா தேர்ஃபோர் நடந்து செல்ல வேண்டிய தொலைவு, இன்னும் அவர் வீட்டு போய் அடையணும் அப்படின்னா எவ்வளோ தொலைவு நடக்கணும், 3 1/4 கிலோமீட்டர் தொலைவை அடையணும். மூன்றாவது கேள்வி, இவற்றில் எது சிறியது அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ 2 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது சிறியது அப்படின்னு கேட்குறாங்க. 2 1/2க்கும் 3 2/3க்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப சின்னதா, அல்லது 1 1/2 மற்றும் 2 1/4 கூடுதல். ஸோ இதை 2 கழிச்சோம் அப்படின்னா அதுக்குள்ள வேறுபாடு அப்படின்னா மைனஸ், வேறுபாடு அப்படின்னா என்னது மைனஸ். இது 2 கழிச்சோம் அப்படின்னா அதுக்கு இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னா மைனஸ். ஓகேங்களா, அது சின்னதா இல்லை 1 1/2 2 1/4 கூடுதல், இது வந்து சின்னதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 2ல் எது சிறியது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 2/3 தான் பெருசு, அதுலேருந்து என்ன பண்ணுறோம் மைனஸ் 2 1/2 கழிக்கிறோம். அப்போ இதோட மதிப்பு என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 1 1/2 2 1/4 கூட்டுறோம். அப்போது இது 2 கண்டுபிடிச்சி எதோட வேறுபாடு எதோடது வந்து சிறியது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 2/3 மைனஸ் 2 1/2 அப்படிங்கிறது கலப்பு பின்னமாக இருக்குது. கலப்பு பின்னம் என்னவா மாற்றுவோம், ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றுவோமா. அப்போ முழு எண்ணோட பகுதியை பெருக்கி ப்ளஸ் தொகுதி கூட்டல் வகுத்தல், கீழே என்ன வரும் பகுதி வந்துடுங்களா, நடுவத்தில் மைனஸ் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், 2ஓட 2 பெருக்கிப்போம், ப்ளஸ் மேலே இருக்கிறத போட்டுப்போம், வகுத்தல் கீழே இருக்கிறத போட்டுப்போங்களா. அப்போ 3 நமக்கு என்ன வந்துடுது, ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத பெருக்கிப்போம், 3 9 மீதி இருக்கிறது அப்படியே எழுதணும், ப்ளஸ் 2 வகுத்தல் 3 இருக்குது அப்படியே எழுதிக்கலாம். நடுவத்தில் மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். 2 2 பெருக்கிறோம், 2 2 பெருக்கணும் என்ன வரும், 4 + 1/2 வந்துருமா. இப்போ 9 + 2 கூட்டினா என்ன வருது, 11 வருது. 11/3 மைனஸ் 4 + 1 என்ன ஆயிடும், 5/2 அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன கிடைக்குது, 11/3 மைனஸ் 5/2 வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம கலப்பு பின்னமாக அதுவும் தகா பின்னமாக மாற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், பகுதி சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கூட்டல் அல்லது கழித்தல் பின்னங்களில் பண்ண முடியும். ஆனால் இங்கே பகுதி 3 2 இருக்குது, 2 பார்த்துருக்கோம். ஒன்று குறுக்கு பெருக்கல் முறை, இன்னொன்று வந்து 2 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 3 2 ஒரே வாய்ப்பாடில் வராது. 2 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போது இங்கே என்ன முறை தான் பயன்படுத்த போகிறோம், குறுக்கு பெருக்கல் தான் பயன்படுத்த போகிறோம். அப்போ 11 × 2 நடுமத்தில் மைனஸ் இருக்குது, 3ஓட 5 பெருக்கிறோம், வகுத்தல் கீழே என்ன இருக்குது 3 2 அதை 2 பெருக்கிக்கிறோம். அப்போ 11 × 2 என்ன ஆகிடும், 22 ஆகிடும். மைனஸ் 3 5 5/3 2 6 அப்படின்னு வந்துடுங்களா. அப்போ 22ல் 15 போயிடுச்சு அப்படின்னா மீதி 7/6ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் எதோட மதிப்பு இது கிடைச்சிது, 3 2/3லேருந்து மைனஸ் 2 1/2 கழிச்சோம் அப்படின்னா 7/6 அப்படிங்கிற மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இது முதல்ல. ஓகேங்களா. ரெண்டாவது சமன்பாடு எது அப்படின்னா, ரெண்டாவது எது 2 கூட்ட சொல்லியிருந்தாங்க, 1 1/2 2 1/4 கூட்ட சொல்லியிருந்தாங்களா. இப்போ இதை கூட்டி இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாருங்க என்ன பண்ணுவோம், 1ஓட 2 பெருக்கிப்போங்களா. ஸோ 1 × 2 ப்ளஸ் மேலே தொகுதியில் என்ன இருக்குது 1 கீழே பகுதியில் இருக்க போட்டுப்போம், நடுமதில் கூட்டல். அடுத்து என்ன பண்ணுவோம், 2ஓட 4 பெருக்கிப்போம், முழு எண்ணோட பகுதியை பெருக்கி ப்ளஸ் தொகுதி வகுத்தல் பகுதிங்களா. அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பெருக்கிப்போம். 2 என்ன வரும், 2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 2 4 8 ப்ளஸ் 1/4 அப்படின்னு வந்துருமா. அப்போ 2 + 1 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 3/2 ப்ளஸ் 8 + 1 என்ன ஆயிடும் 9/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போது என்ன பண்ணியாச்சு, நம்ம கலப்பு பின்னமை தகா பின்னமாக மாற்றியாச்சு. அடுத்து என்ன பார்ப்போம், பகுதி சமமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது.
பகுதி சமமாக இல்லை அப்படின்னா ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் வருதான்னு பார்க்கணுங்களா. ஸோ 2 4 ஒரே வாய்ப்பாடில் 2 வாய்ப்பாடில் வரும். ஆனால் நமக்கு இங்கே பெரிய எண் என்ன 4. அப்போ இந்த 2 4 ஆக்க முடியுமானா 2ஓட 2 பெருக்கணும் 4 ஆக்க முடியுங்களா. அப்போ கீழே 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே தொகுதியை என்ன பண்ணுறோம் 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 3 2 6 பை 2 2 4 ப்ளஸ் 9/4 வந்துடுங்களா. அப்போ பகுதி சமமாகிடுச்சு. அப்போ தொகுதி 2 கூட்டுறோம். அப்போ 6 + 9 என்ன ஆகிடும் 15/4 வந்துடும். இது எதோட மதிப்பு 1 1/2 ப்ளஸ் 2 1/4 மதிப்பு 15/4. இப்போ இது 2 ஒப்பிடணுங்களா. என்ன மதிப்பு நமக்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அதை 2 கழிச்சோம் அப்படின்னா 7/6 கிடச்சிருக்கு. மற்றும் ரெண்டாவதுக்கு என்ன கிடச்சிருக்கு 15/4. இது 2ஓட கூட்டல் இந்த மதிப்பு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சோங்களா 1ன்னு போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ இது 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 7/6 வந்திருக்கு. இங்கே ரெண்டாவது மதிப்பு நமக்கு என்ன வந்திருக்கு 15/4 வந்திருக்கு. இதை தான் ஒப்பிடணும். இப்போ பார்த்தோம் ஒப்பிடணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி சமமாக இருக்கணும். பகுதி சமமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் தொகுதி ஒப்பிட்டு எது சின்னது எது பெருசு அப்படின்னு சொல்ல முடியும். ஒன்று 6 இருக்குது, ஒன்று 4 இருக்குது. 6 4 2ஆம் வாய்ப்பாடில் ஒட்டுக்கா வரும். பட் ஆனால் என்ன பண்ண முடியாது. ஸோ 4ஆம் வாய்ப்பாடில் 6 வராது, 6ஆம் வாய்ப்பாடில் 4 வர முடியாது. அதனால என்ன பண்ணுறோம் மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். அப்போது 2ஆம் வாய்ப்பாடில் 6 எத்தனை தடவை 3 தடவை, 4 2 தடவை, 3 அடுத்து என்ன பண்ணுறோம் மறுபடியும் 2 இருக்கு இல்லைங்களா. அதனால 2ஆம் வாய்ப்பாடில் போடுறோம். 3 வராது அப்படி வச்சுக்கிறோம். 2 ஒரு தடவை மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடில் போட்டால் 1 1 1 வர வரைக்கும் போடுறோம். அப்போ மீசிமாங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா என்ன இருக்குது இந்த முன்னாடி இருக்கு இல்லைங்களா இதை பெருக்கல் தான். அப்போ 2 × 2 × 3 2 2 பெருக்கணும் 4 4 3 12. அப்போ மீசிமா நமக்கு என்ன கிடைக்குது 12ன்னு கிடைக்குது. மீசிமா என்ன கிடைக்குது 12ன்னு கிடைக்குதுங்களா. ஸோ இந்த முறையும் போடலாம். இல்லை 7/6 15/4ங்களா. அப்போ 6ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்களேன். 1 6 6 2 6 12 3 6 18 4 6 24 வரும். 4ஆம் வாய்ப்பாடு சொன்னால் 4 1 4 4 2 8 4 3 12 4 4 என்னது 16 4 5 20ன்னு வருங்களா. அப்போது 2 வாய்ப்பாட்லேயும் பார்த்தா எது சமமாக இருக்கு பாருங்க. 6 6ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வருது, 4 4ஆம் வாய்ப்பாடில் தான் வருது, 8 பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் வாய்ப்பாடில் தான் வருது, 6ஆம் வாய்ப்பாடில் வரல. ஆனால் 12ங்கிற எண் என்ன இருக்குது ரெண்டுலேயுமே ஒன்று மீசிமா முறை இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இன்னொரு முறை இது வாய்ப்பாடு எழுதி நம்ம கண்டுபிடிக்கலாம். அவள் 12ங்கிறது 2 வாய்ப்பாடுலேயுமே வருது. அப்போது 6ஆம் வாய்ப்பாடில் 12ங்கிறது எத்தனை டைம் வருது அப்படின்னா 6 2 12ன்னு வருது. அப்போ கீழே 2ஆல் பெருக்குனா மேலே என்ன பண்ணுறோம் 2ஆல் பெருக்கிறோம். அதே 4ஆம் வாய்ப்பாடில் 12 எத்தனை தடவை வருது 3 தடவை வருது. அப்போ கீழே 4ஆல் பெருக்குனா 3 மேலே என்ன பண்ணுறோம் 4ஆல் பெருக்கிறோம். இப்போ 7 2 என்ன ஆகிடும் 14 ஆயிரும். 6 2 12 ஆகிடுங்களா. இங்கே 13 5 45 ஆகிடும். 4 3 என்ன ஆகிடும் 12 ஆகிடுங்களா. அப்போது 14/12ன்னு கிடச்சிருக்கு, 45/12ன்னு கிடச்சிருக்குங்களா. இப்போ இது 2 ஒப்பிடுறோம். அப்போ எது பெருசு அப்படின்னா 45/12 தான் பெருசு. அப்போ 14/12 அப்படிங்கிறது 7/6க்கு விடையாக வந்துச்சா. 14/12 அப்படிங்கிறது என்னது 7/6க்கு விடையாக வந்துச்சு. 45/12 அப்படிங்கிறது 15/4க்கு வந்துச்சு. அப்போ பெருசு அப்படிங்கும் போது இதுதான் பெருசு. நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க சிறுசு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிறியது எது அப்படின்னா 14/12. இந்த 14/12 அப்படிங்கிறது எதுலேருந்து நமக்கு வந்துச்சு 7/6. 7/6 எதுலேருந்து வந்துச்சு 3 2/3 -2 1/2க்கு தான் நமக்கு என்ன வந்துச்சு 14/12 அப்படிங்கிற விடை கிடைச்சதா. அப்போ இதுதான் சிறியது. அப்போ தேர்ஃபோர் 2 1/2க்கும் 3 2 ஏன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 12 2 சமமாக இருக்குது, மேலே இங்கே 14 இருக்குது, 45 இருக்குது. அப்போ 45 தான் பெருசு, 14ங்கிறது சிறுசு. அப்போ 2 1/2க்கும் 3 2/3க்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் என்னது சிறியது. இன்னொன்று பார்த்து 2 கூட்டணும் இல்லைங்களா, அதோட வேறுபாடு என்னவா இருக்குது அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான் சிறியது. 2 கழிச்சோம் இல்லையா, இந்த வேறுபாடு தான் நமக்கு என்னது சிறியதாக கிடைச்சிருக்கு. 4வது கேள்வி, மங்கை 6 3/4 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் வாங்கினார். ஸோ மங்கை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பிள் வாங்குறாங்க. எவ்வளோ கிலோகிராம் எடை இருக்குங்களா 6 3/4 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்களை வாங்குறாங்க. கலை அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மங்கை வாங்கியது போல் 1 1/2 மடங்கு ஆப்பிள்களை வாங்கினார் எனில், ஸோ அவங்க வாங்கினதை விட 1.5 மடங்கு அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னா கலை எவ்வளவு கிலோகிராம் ஆப்பிள்கள் வாங்கினார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா மங்கை அப்படிங்கிறவங்க
6 3/4 கிலோகிராம் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின அளவை விட 1.5 மடங்கு என்ன பண்ணியிருக்காங்களா, அதிகமாக வாங்கியிருக்காங்களாம். ஸோ அப்போ 1.5 மடங்கு அப்படிங்கும்போது, மடங்கு அப்படின்னாவே நமக்கு என்னது, பெருக்கல். மடங்கு அப்படின்னாவே என்னது, பெருக்கல். அப்போ கலை வாங்கிய ஆப்பிள் வேணும் அப்படின்னா மங்கை வாங்கினதோட 1.5 மடங்கு அப்படிங்கும்போது அதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், விடை கிடைச்சிருங்களா. ஃபஸ்ட்டு மங்கை வாங்கிய ஆப்பிள்கள் எழுதிக்கிறோம். மங்கை வாங்கிய ஆப்பிள் எவ்வளோ, ஈக்குவல் டு 6 3/4ங்களா. ஸோ 6 3/4 கிலோகிராம். இப்போ கலை வாங்கிய ஆப்பிள் நமக்கு தெரியணும் அப்படின்னா, கலை வாங்கிய ஆப்பிள்கள், ஸோ அப்போ கலை வாங்கின ஆப்பிள் தெரியணும் அப்படின்னா கலை வாங்கிய ஆப்பிள்கள் ஈக்குவல் டு 6 3/4 பெருக்கல் 1 1/2. ஸோ அவங்க வாங்கினதை விட என்ன பண்ணியிருக்காங்க, 1 1/2 மடங்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. கிலோகிராம்னு போட்டுப்போங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்னவா இருக்குது பாருங்கள், 6 3/4 பெருக்கல் 1 1/2 இருக்குங்களா. அப்போ கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னமாக நம்ம ஃபஸ்ட்டு என்னவா மாற்றுவோம், தகா பின்னமாக மாற்றுவோமா. அப்போ 6ஓட 4 பெருக்கும், 6 × 4 ப்ளஸ் மேலே என்னது தொகுதியில் இருக்க 3 போட்டுப்போம், வகுத்தல் பகுதியில் இருக்கிறதுங்களா. நடந்ததில் பெருக்கல் இருக்குது அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 1ஓட 2 பெருக்குவோம், கூட்டல் மேலே இருக்க எண் வகுத்தல் 2ங்களா. இப்போ இதை பெருக்கிறோம். 6 நாள் என்ன வரும், 24 ப்ளஸ் 3ன்னு வந்துடும் /4ங்களா. பெருக்கல் போட்டுக்கிறோம். 1 2 பெருக்குனா என்ன வரும், 2 வந்துடும் ப்ளஸ் கூட்டல் 1 இருக்குது /2. இப்போ 24ஓட 3 கூட்டும் போது நமக்கு என்ன வரும், 27 அப்படின்னு கிடைச்சிருங்களா. அப்போ 24ஓட 1 கூட்டும் போது 27/4ன்னு கிடைக்குது. பெருக்கல் 2 + 1 3/2 அப்படின்னு கிடைச்சிருமா. இப்போ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய எண். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, கூட்டல் அல்லது கழித்தலுக்கு மட்டும்தான் பகுதி சமமாக இருக்கான்னு பார்ப்போம். பெருக்கல் வகுத்தலுக்கு பகுதி சமமாக இருக்கணுங்கிறது இல்லை. தொகுதியில் என்ன இருக்கோ அதை பெருக்கிப்போம், பகுதியில் என்ன இருக்கோ அதை பெருக்கிப்போம். அப்போ தொகுதியில் 27 3 இருக்குது, பகுதியில் 2 4 இருக்குங்களா. அப்போ 27ஓட 3 பெருக்கணும் அப்படின்னா 7 3 21, மீதி 2 3 2 6 ப்ளஸ் 2 8ங்களா. அப்போ 81/4 8ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ தகா பின்னமாக இருக்கு இல்லையா. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, கலப்பு பின்னமாக தானே கேட்டிருந்தாங்க. அப்போ 8ஆல் 81 என்ன பண்ணுறோம், வகுக்கிறோம். ஸோ 8ஆல் வகுக்கும்போது என்னாகும், 4 8 8 ஆகிடும், மீதி 0 ஆகிடும், 1 கீழே இருக்கிறோம். ஸோ 8ஆம் ஏற்பாடில் என்ன ஆகாது, 1 வராது. அப்போ 0 ஒரு 0 போட்டு இங்கே 10ன்னு போட்டுக்கிறோம். அப்போ என்னாகும், 10,000 சொல்லி இது இன்னொரு முறையிலையும் பெருக்கலாம். எப்படி பெருக்கலாம், வகுக்கலாம் அப்படின்னா, ஸோ 81 இருக்குது, 8ஆம் ஏற்பாடில் 10 தடவை என்ன ஆயிடும், 8 10 80 அப்படின்னு கிடச்சிருங்களா. மீதி என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், ஈவு வந்து நமக்கு 10, அப்போ ஈவு மீதி என்ன 1 வகுத்தல் 8ன்னு கிடச்சிருங்களா. அப்போ 10 1/8 என்ன பண்ணியிருக்காங்க, கலை வாங்கிய ஆப்பிள்கள் வந்து கொஸ்டினில் அதானே கேட்டிருந்தாங்க, கலை வாங்கிய ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தேர்ஃபோர் கலை வாங்கிய ஆப்பிள்கள் எவ்வளோ ஆப்பிள்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 10 1/8 கிலோகிராம் ஆப்பிள்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவே மங்கை வந்து 6 3/4 கிலோகிராம் ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. 5வது கேள்வி, மாடிப்படிகளின் மொத்த நீளம் 5 1/2 மீட்டர். அவற்றில் ஒவ்வொரு படியும் 1/4 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டால் அந்த படிக்கட்டில் எத்தனை படிகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ஒரு மாடிப்படியில் இருக்கக்கூடிய மொத்த நீளம் எவ்வளோங்களா, மாடிப்படியோட மொத்த நீளம், இந்த எல்லோ கலர் கோடு இதுதான் இந்த மாடிப்படி, இதோட இந்த எல்லோ கலர் கோடு போட்டுக்கோங்களா. இதோட மொத்த நீளம் வந்து 5 1/2 மீட்டர் இருக்குங்களா. அதே மாதிரி அவற்றில் ஒவ்வொரு படியும், ஒரு படியோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 1/4 மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த சிவப்பு கலரை போட்டுக்கோங்களா. இந்த ஒரு படியோட நீளம் எவ்வளோங்களா, 1/4 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 1/2 மீட்டரில் மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள் இருக்கும், இந்த நீளத்தில் மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போது நமக்கு தெரியும் மாடிப்படியோட மொத்த நீளம் எவ்வளோ, மொத்த நீளம் வந்து நமக்கு 5 1/2 மீட்டர். அடுத்தது ஒரு படியும் ஒவ்வொரு படியின் நீளம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு படியின் நீளம் எவ்வளோ, 1/4 மீட்டர்.
ஸோ அப்போது மொத்த நீளம் வந்து 5/1/2 மீட்டர், ஒவ்வொரு படியோட நீளம் 1/4 மீட்டர்னு கிடச்சிருச்சுங்களா? அப்போ எத்தனை படிக்கட்டு இருக்கும் அப்படின்னா, படிக்கட்டுகளின் எண்ணிக்கை தெரியணும் அப்படின்னா மொத்த நீளத்துலேருந்து ஒவ்வொரு படியும் நம்ம வகுத்தோம் அப்படின்னா கிடச்சிருமா? அப்போது படிக்கட்டில் உள்ள படிகளின் எண்ணிக்கை நமக்கு வேணும் அப்படின்னா, அப்போ மொத்த நீளத்துலேருந்து ஒவ்வொரு படியும் நம்ம வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், நமக்கு கிடச்சிரும். அப்போது படிக்கட்டில் உள்ள படிகளின் எண்ணிக்கை ஈக்குவல் 5/1/2 எதால் வகுக்கிறோம் அப்படின்னா 1/4 வகுக்கிறோம். அப்படி இதை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு எத்தனை படிகள் அப்படிங்கிறது படிக்கட்டுகளின் எண்ணிக்கை கிடச்சிரும். ஸோ வகுத்தல் எப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாங்களா? இப்போ ரெண்டாவது ஒன்று எப்படி இருக்குது, நமக்கு தகா பின்னமாகவே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்கா? அப்போ கலப்பு பின்னம் ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றுறோம். அப்போ 5/2 பெருக்கி கூட்டல் 1/2ன்னு போட்டுப்போங்களா? ஸோ வகுத்தல் இங்கே இருக்க 1/4 ரெண்டாவது இருக்கிறது அப்படியே வரும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பெருக்கிறோம். 2 ஆகிடும் 10 ப்ளஸ் 1/2ன்னு வந்துடும். வகுத்தல் 1/4ங்களா? அப்போ 10ஓட 1 கூட்டும் போது 11/2ன்னு வந்துடும். வகுத்தல் 1/4ன்னு வந்துடும். அப்போது இப்போ என்ன இருக்குது, நம்ம வகுத்தல் இருந்துச்சு அப்படின்னா பெருக்கலாக மாற்றோம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க 11/2 அப்படியே வச்சுப்போம். பெருக்கலாக மாற்றும் போது நமக்கு என்ன ஆகிடும், 1/4 அப்படிங்கிறது தலைகீழ மாதிரி 4/1ன்னு வந்துடும். இப்போ 11 2 ஒரே பாடல வருமானா வராது. பட் 4 2 ஒரே பாடல வரும் இல்லைங்களா? 2 பாடல 1 2 2 2 என்னது 4. மேலே 11x2 இருக்குது, கீழே 1x1 இருக்கா? 11x2 22, கீழே 1x1 1. அப்போ மொத்தம் எத்தனை, 22ன்னு கிடச்சிருக்கு. அப்போ மொத்த படிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 22 படிகள் தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.